இன்னைக்கு கும்மிடி பூண்டியில 3 வயசு குழந்தை 4 பேர் சேர்ந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணிருக்காங்க. பூனமல்லியில 41 வயசான ஒரு ஒரு எரும மாடு, ஒரு முழு மாடு 7 வயசு குழந்தைய சுடுகாட்டுல கூட்டிட்டு போய் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்கான். எங்கடா போகுது இந்த நாடு, இந்த ஊர் எங்கடா போகுது? ஏன்டா உங்க புத்தி இவ்வளவு காலமா போச்சு? டெய்லி காலையில இருந்துச்சா இன்னைக்கு எந்த குழந்தை பாதிக்கப்பட்டுச்சோ, எந்த பொம்பளை பாதிக்கப்பட்டாலோ, இன்னைக்கு எவனுக்கு கொலை ஆச்சோ, எத்தனை கொலை ஆச்சோ, இதுவே நியூஸாவே இருக்கு. இதை தவிர்த்து வேற எதையுமே பேசுறதுக்கோ வேற எந்த செய்திகளை பாக்குறதுக்கோ எதுவுமே இல்லை. இந்தியா லெவல்ல உள்ள நியூஸ் பாத்தீங்கன்னா 3 எண்ணெய் கப்பல்ல யூஎஸ் ஆர்மி வந்து ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. அது அவ்வளவு பாதிப்பு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு இல்ல. இந்த தமிழ்நாட்டுல ஒரு பரபரப்புலயே உள்ள உட்கார வச்சிருக்கிறானுங்க. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 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 மாங்காய் மடையனுங்கள் கையில கொண்டு போய் நீங்க வந்து ஆட்சியை கையில கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு பேசுறவங்களுக்கு எல்லாம் உள்ளத்துக்கு பிடிச்சி போட, பேசுறவங்க மேல எல்லாம் கஞ்சா வழக்கு போட, பேசினவங்களோட சேனல்ஸ் எல்லாம் முடக்க, இல்ல அது பண்ண முடியலையா, ரொம்ப அசிங்கமா கெட்ட வார்த்தையில 1000 ப்ராஸ்டியூட் கேட்க, 1000 அசிங்கமா கேட்க, பிச்சுன்னு கேட்க, இப்படி ஒரு கூட்டம் வந்து ஒரு சமுதாயத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. இது எங்க போய் நிக்க போதோ தெரியல. சீரியஸா இப்பெல்லாம் வந்து யாருக்குமே குழந்தை இல்லை அப்படின்னா சந்தோஷப்படுங்க, நிஜமா சந்தோஷப்படுங்க. ஏன்னா இந்த சமுதாயத்துல ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஒரு பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தினம் பயந்தே சாகணும். ஆம்பளை பிள்ளை ஆயிடுச்சுன்னா அதுக்கும் பயம்தான். ஏன்னா அவங்க எவன் கஞ்சா குடிக்க போய் சேர போகுது, இல்ல எங்க போய் போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹாஸ்பிட்டல்ஸ்ல மாசமானா குழந்தை ஒழுங்கா பெத்துட்டு வெளியே வருவாங்களான்றதுக்கு கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கு இந்த ஊரு. இது பேச நீங்க எங்களை குறை சொல்றீங்களான்னு கேக்குறாங்க. 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கூசாம ஒருத்தன் சொல்றான். கரண்ட் கட் ஆச்சுன்னா எதுக்குடா கேள்வி கேக்குறீங்கன்றான். இவ்வளவு சேலத்துல ஒரு பொள்ளாச்சின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது, 8000 வீடியோ வருதுன்னு இருக்கு. 50க்கு மேற்பட்ட பெண்களை டார்கெட் பண்ணிருக்கான். அவன் அபியூஸ் பண்ணது இல்லாம அவன் அந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ராஸ்டியூஷன் லெவல்ல கொண்டு போய் இறக்கி விட்டு இருக்கிறானுங்க. இது சம்பந்தப்பட்டவங்க தாவேக்காரங்க இல்ல, எவனா கூட இருந்துட்டு போட்டோம். நீங்க சொன்ன மாதிரி திமுக காரனா கூட இருந்துட்டு போட்டோம். பட் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவனுங்க மேல, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். திமுக 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 ஓ சாமி திமுக அந்த கூட்டணிக்காரங்க எல்லாம் சோத்த திங்குறீங்களா வேற ஏதாவது திங்குறீங்களான்னு தெரியல. ஒரு வார்த்தை அங்க திரும்பி கேளுங்கடா, கேளுங்க. பெண்கள் விஷயம் வந்துச்சுன்னா பொங்குற அக்காங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஆழ்ந்த நிலையில இருக்காங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு இதுல பங்கு வந்துடுச்சா, அமைச்சரவையில அவங்களுக்கு பங்கு வந்துடுச்சா. அவங்களேதான் எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரும் எதிராளி எலியும் புலியுமா இருந்தாங்க. இதுல இவங்களுக்கு சீட் கிடைச்சிட்டு இவங்களுக்கு என்ன சந்தோஷம்னு தெரியலன்னா எதுவும் பேசுற மாதிரி இல்ல. ஒரு அந்த தாவக்கா கிட்ட காசு வாங்கிட்டு அமைதியா இருக்கிறேன்னு நினைக்கலான்னு ஒரு சில பெண் போராளிகள் எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கும், வேதனையாவும் இருக்கு. வேடிக்கையா இருக்கு, வேதனையா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஒரு ஆள் 2 ஆள் முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி தூக்கிட்டு வருவானுங்க இவனுங்க. கோயம்புத்தூர் இந்த ஏர்போர்ட் கேஸ தூக்கிட்டு குழந்தைய காணும்டா, குழந்தை வாசல் அந்த குழந்தைங்களை காணாம போயிட்டு அதுங்களை பாலியலுக்கு வன்கொடுமை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. அதை பேசுங்கடா, இப்ப நடக்கிற விஷயத்த பேசுங்கடா. அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு? சரி, திமுக சுத்தமா சரியில்லை. திமுக தீய சக்தி, தூர்ந்து போன சக்தி, தூரமான சக்தி, கோரமான சக்தி, காரமான சக்தி, பாரமான சக்தி. அதனாலதானே நீங்க தூய சக்தி ஆட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கேள்வி நாங்க மக்கள் வைக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு 2 செய்தி, 2 குழந்தைங்க சம்பந்தப்பட்ட செய்தி. சேலத்துல உள்ள இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. அது வந்து பேசுறதுக்கே இல்ல, புடிச்சு உள்ளத்துக்கு போட்டாச்சு முடிஞ்சு போச்சு. பட் அதுக்கு மேல எவன்லாம் இருக்கான்? இந்த மாதிரி இன்னும் எத்தனை மீடியேட்டர்ஸ் இருக்கிறானுங்க? இந்த மாதிரி டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஏஜென்ட் இவனுங்களுக்கு யாருக்கு வேலை செய்யறா? இவன் யாருக்கு வேலை செய்யறா? அவனுக்கு சப்போர்ட் பண்ண பொண்டாட்டியா பேசிட்டு இருக்கா சேலத்துல உள்ளவனுக்கு. அப்ப ஒருத்தனை மட்டும் பிடிச்சா மட்டும் போதுமா? இதை ரிலேட் பண்ணி எத்தனை பேர் இருப்பாங்க? அப்ப எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு பெண் வந்து தைரியமா பதில் சொன்னாங்க. அதனால இன்னைக்கு இவ்வளவு கேசஸ் வெளியே வந்திருக்கு. எத்தனை பேர் சொல்லாம இருக்காங்க? ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு எம்எல்ஏ வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. கேட்டா எங்க ஆட்சி வந்து தூய ஆட்சி, நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போங்க. இந்த கட்சிக்கார பொண்ணத்துக்கு வெளியத்துக்கு அடிச்சு விட்டு இருக்கீங்கடா, விட்டுட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க அக்யூஸ்டுக்கு. அது பாதுகாப்பு கொடுக்கறது எம்எல்ஏ பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமா ஆட்சி யாராச்சும் பாத்துருக்கீங்களாடா? என்னைக்கே நம்ம பாத்துருக்கோமா? நம்ம பாலிடிக்ஸ்ல டீசெண்டா பேசுங்க. இன்னைக்கு டைரக்டர் நடராஜன் அவர் வந்து செம்ம காண்ட்ல பேசிருக்காரு. ஏன்னா அபியூஸ் பண்ணான்னு நானும் திருப்பி அபியூஸ் பண்ணேன். இவனுங்க அந்த அளவுக்கு தான் அரசியல் பேச டிராக் பண்றானுங்க. நேற்றுக்கு எனக்கு அவ்வளோ டார்ச்சர், விசிகாக்காரன் போன் பண்ணி நேற்றுக்கு அவ்வளோ ப்ராப்ளம். அவன் போன்ல அத்தனை தடவை கேட்கறான். மெசஞ்சர்ல கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். பிளாக் பண்ணிட்டு எத்தனை பேர் பிளாக் பண்ணிட்டு ஓடுவீங்க சொல்லுங்க?
இன்னைக்கு நான் பிளாக் பண்ணிட்டு போறேன், எல்லாரும் எனக்கு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போங்க, நான் பிளாக் பண்ணிட்டேன், அது வேற விஷயம். பட் ஒரு லிமிட் பேசுறதுக்கு, அது எதுக்குடா நீ திட்டுற, நீ ஏன் திட்டுற, அரசியல பேசு. இப்ப இன்னைக்கு காலையில தான் என் ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ கத்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, நீ யாருக்கும் சொல்லி கொடுக்கறல, உன்னோட அரசியல் நீ பேசிட்டு இருக்க, உனக்கு தேவை, உனக்கு வேணும்னா நீ உன் அரசியல் நீ பேசிட்டு இருக்க. எக்ஸாக்ட்லி அதான் உண்மை, அதுதான் உண்மை. எனக்கு தேவை என்னோட பிள்ளையோட பாதுகாப்பு, என்னோட குழந்தைங்களோட பாதுகாப்பு உறுதி பண்றதுக்காகவும் நான் அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் வந்து அரசியல் பேசுறேன், எனக்காக நான் அரசியல் பேசுறேன். ஓட்டு கேட்டு அரசியல் பண்ணணுன்ற அவசியம் எந்த கட்சிக்கு முட்டு கொடுக்கணும், எந்த கட்சியில போய் நிக்க போறதுல, எவங்கிட்ட போய் அம்மா தாயை கூழு கும்பிடு போட்டு ஓட்டு வாங்குறதுக்குலாம், ஓட்டு பிச்சை வாங்குறதுக்குலாம் நான் ஆளு கிடையாது. நான் எவங்கிட்ட போய் பிச்சை எடுக்க மாட்டேன், நான் எந்த பிச்சையும் எடுக்க மாட்டேன். சோ எனக்கு இந்த பொறுப்பு வேணும், அரசியல் இது வேணும், இது வேணும், இதுக்கெல்லாம் நான் ஆளே கிடையாது. எனக்கு ஓகே, நம்ம வந்து 2008 வந்து எக்கானமிக்கல் இன்ஃபிளேஷன் வந்து யாருமே பேசவே இல்லை. ஏன் பேசலாம்? மன்மோகன் சிங் இருந்தாருடா, அவரு ஜீனியஸ். அவரு அன்னைக்கு இந்தியா நாடு அப்படி இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஒருத்தன் வேலைப்பாளையா இருப்பான், அவங்க சாப்பாட்டுக்கு பட்டினி கிடந்து அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கல. இன்னைக்கு அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு பிரச்சனைகள்ல நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம், அன்றாட வாழ்க்கையை தேடி ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல குழந்தைங்களோட பாதுகாப்பு கருவி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அவங்க குழந்தைங்களை தயவு செஞ்சு பாதுகாப்பா வைங்க, யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பக்கத்து வீட்டு மாமே, எவன்கிட்டையும் கொடுக்காதீங்க. குழந்தைய ஒரு 5 நிமிஷம் கூட கண்காணிப்புல இருந்து குழந்தைய வெளியே வைக்காதீங்க. வேற வழி இல்லை, நம்ம ஜெயில வளர்க்குற மாதிரி தான் குழந்தைய வளர்க்க வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம 80s 90s கேஸ்லாம் நம்ம வெளியே இறங்கி விளையாடுவோம், நைட்டு வரும், 10 மணிக்கு வரும், அது ஒரு அழகான காலங்கள்ங்க. அப்பவும் இப்படி நடந்திருக்கலாமா இருக்கும் தெரியல. ஆனா நான்லாம் பாதுகாப்பான சூழ்நிலை தான் நான் வளர்ந்தேன். நமக்கு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டவும் இல்லை, நமக்கு நான் பார்க்கவும் இல்லை நானு. அதனால ரொம்ப மோசமான ஒரு சமுதாயத்துக்கு போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன், குழந்தைங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. சிங்க பெண்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. சிங்கப்பெண் படையெல்லாம் அப்புறம் தெரியுது, சிங்கப்பெண் படையில இருக்கக்கூடிய ஒரு போலீஸை கூப்பிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கானுங்க சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த அம்மாவுக்கு வந்து லாரி டிரைவரோட பழக்கம், அவன் ஏதோ திருட்டு எல்லாம் பண்ணுவான் போல இருக்கு, அக்யூஸ்ட். அவன் 2-3 கேஸ் விஷயமா உள்ள வந்திருக்கான். அவனோட அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு பழக்கம். கூப்பிட்டுருக்கான்னு வந்திருக்காங்க, அங்க கூட 2 பேர் இருந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அவங்க அவனை பார்க்கதான் வந்திருப்பாங்க. ஆனா அங்க நடந்தது என்ன? ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வெளியே சொல்ல மாட்டாங்க, சொன்னா அவங்களுக்கு அசிங்கம் நினைக்கலாம். அப்ப இந்த தைரியம் யாரு கொடுக்கறது? பெண்களை தயவு செஞ்சு உணர்ந்து நடங்க. ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனா அது எவ்வளவு பாதிப்பு கொடுக்கும், உங்க குழந்தைங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு கொடுக்கும், உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பு, உங்களோட சுயமரியாதைக்கு எவ்வளவு இழக்கா இருக்கும். தயவு செஞ்சு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது 1000 தடவை யோசிங்க. நீங்க யாருக்கு அட்வைஸ் பண்றது இல்லைங்க. தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் பாதுகாப்பா இருங்க. இந்த ஆட்சி சுத்தமா சரி கிடையாது, சுத்தமா சரி கிடையாது. தமிழ்நாட்டை வந்து ரொம்ப மோசமான ஒரு பாதாள சாக்கடைக்குள்ள தள்ளுறதுக்காக வந்திருக்க ஒரு ஜோம்பி கூட்டங்கள் தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க, எல்லா நல்ல விஷயங்களும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க. அன்னைக்கு நிதி ஆயோக்ல போய் சிஎம் சொல்லி இருக்கிறாரு, தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்கு. யாரு கொண்டுட்டு வந்தா? நீங்க வந்து 20 நாள்ல கொண்டு வந்துட்டீங்களா? நீங்க 40 நாள்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்களா 2வது இடத்துக்கு? வெக்கமா இல்ல இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க மேல போட்டு பேசுறீங்களே, திமுக சரியா இல்ல, எல்லாம் உங்க பேர் மட்டும் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் பேப்பர்ல பேர் வாங்குறதுக்குன்னு. எதுக்கு நீங்க போய் அதே போய் சொன்னீங்க? இல்லைங்க, இவங்க எல்லாம் பேப்பர்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல, நிஜமா தமிழ்நாடு ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு, இப்ப நாங்க வந்திருக்கோம், நாங்க சரி பண்ணுவோம்ல நீங்க பேசிருக்கணும் தூய சக்தியா இருந்தா. ஏன் இன்னைக்கு அப்படி நீங்க பேசல? எதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வார்த்தை வரல? எல்லாம் நாங்க தமிழ்நாட்டுல 2வது இடத்துல இருக்கோன்றீங்க. ராஜ்மோகன் சார் சொல்றாரு படிப்புல வந்து நம்பர் 1 இருக்குன்றாரு. ஆதவர்ஜனா கேட்டா விவசாயம் கஷ்டம் கிடையாது, அது கஷ்டம் கிடையாது, விளையாடுறதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. படிக்கிறது கஷ்டம் இல்ல, விளையாடுறதுதான் கஷ்டம்ன்றாரு. இவரு அருள்ராஜ் சொல்லியாச்சுன்னா மெடிக்கல் காலேஜ்ல போய் மீட்டிங்கு போனா அங்க சொல்றாரு, டாக்டர் ஆறது புண்ணியமான தொழில் இல்ல, அரசியல்வாதியா இருக்கிறதும் உண்மைக்குமே வந்து ஒரு இது தூயமான வேலை அப்படின்றாரு. என்னங்கடா, என்ன பேசுறீங்க நீங்கெல்லாம்? என்ன பேசுறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? அவ்வளவு வன்முறைகள். பீகார், யூபி எல்லாம் வந்து கிராஸ் பண்ணிடுச்சிங்க 40 டேஸ்ல. இது நம்ம பேசணும்னா வாய் எடுக்கிறதுக்கு ஒரு 10 கமெண்ட் வரும், கீழே கெட்ட வார்த்தையில போட ஆரம்பிப்பீங்க. போடுங்க.